தற்போது நமது இணைப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து பல்வேறு வளர்ச்சிக்கு வித்திட்ட மன்மோகன் சிங் விடை பெற்றிருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவு என்பது இந்திய அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அறிவு சார்ந்த மனிதர், இந்தியாவினுடைய பொருளாதார மேதை என்று பலரால் அழைக்கப்பட்டவர். அமைதியானவர், அடக்கமானவர், அன்பானவர். தன்னுடைய அறிவு திறனால், கடின உழைப்பால் இந்தியாவில் உள்ள பல்வேறு துறைகளுக்கு தலைமை தாங்கி அந்த துறைகளின் மூலம் இந்தியாவை உயர்த்திய பெருமை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு உண்டு. குறிப்பாக பொருளாதாரம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய நிதி மேலாண்மையை பலப்படுத்திய மிகச்சிறந்த மனிதராக செயல்பட்டவர். 1991 ஆண்டு இருந்த நிதி நிலையை புதிய பொருளாதார கொள்கையின் மூலம் மிக சிறப்பான முறையிலே மாற்றி காட்டியவர். இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய பிரதமராக அன்றே செயல்பட்டவர். டாக்டர் மன்மோகன் சிங் அவரது தலைமையிலே 10 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். அவர்கள் காலத்திலே பணியாற்றி என்னை போன்ற இளைஞர்களாக இருந்த அமைச்சர்களுக்கு பல வழிகளிலே பல பாடங்களை, நன்னெறிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக துறையிலே வளர்வதற்கான ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்ததை இந்த நேரத்திலே நான் மிகுந்த நிகழ்வோடு குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவராக இந்தியாவிலே பணியாற்றியவர், 10 ஆண்டு காலம் பிரதமராக பணியாற்றியவர், ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை கொடுத்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை இந்தியா இன்றைக்கு இழந்து நிற்கிறது. அவர்களை இழந்து வாடும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்களுக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இல்லத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பத்தாண்டு காலம் நாட்டிற்காக பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக அவர் அரும்பாடுபட்டவர். இதெல்லாம் நம்ம திருப்போம். சரி, இப்போ நீங்க குறிப்பிட்டதுல அவர் அறிவு சார்ந்த மனிதர், இந்தியாவின் பொருளாதார மேதை, அமைதியானவர், பண்புள்ளவர், பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. 10 ஆண்டு காலம் அவரோடு பயணிச்சிருக்கீங்க. அவர் கட்சி நிர்வாகிகள், எம்பிக்கள் தான் எப்படி சார் பழகக்கூடியவர்? நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன சார்? நான் பார்த்த மன்மோகன் சிங்கை பொறுத்தவரையில மிக பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் அணுகக்கூடியவர். விஷயங்களை ஆழமாக தெரிந்து கொண்டு அதற்கு சரியான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர். அந்த வகையிலே உயர் பொறுப்பிலே இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதராகவே எல்லோரோடும் பழகிய எளிமையை அவர்களிடம் பார்க்க முடியும். மன்மோகன் சிங் உடனான உங்களுடைய பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ஜி.கே. வாசன். உடல்நலக்குறைவால் காலமான மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார் மன்மோகன் சிங். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு
பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மன்மோகன் எளிய பின்னணியிலிருந்து வந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார்.